ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா த ட்வின்ஸ் கேமில் தான் விளையாட போகிறோம். இந்த ட்வின்ஸ் கேமில் பார்த்தீங்கன்னா பாபு பக் 2 பேர் ட்வின்ஸ். அது கூட நம்ம கிராண்ட்பா இருப்பாங்க. சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பொருள் தேவைப்படும். மோனலிசா பெயிண்டிங் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த டைமண்ட், அப்புறம் அந்த கோல்டு காயின். இது 3த்தையும் 4 பேய்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றி எடுத்துகிட்டு போகணும். அது 3 எஸ்கேப் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் ஒன்று, அப்புறம் டாப்பில் இந்த எஸ்கேப் ஒன்று இருக்கும், அப்புறம் நார்மல் டோர் எஸ்கேப் ரெட் கீ தேவைப்படும். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் ஒரு க்ரீன் கீ மாதிரி ஒன்று, டர்ட்டி க்ரீன் கீன்னு நினைக்கிறேன், தெரில நான். அதுக்கப்புறம் அந்த டாப் எஸ்கேப்புக்கு வந்து ப்ளூ கீ மாதிரி ஒன்று தேவைப்படும். என்ன ஒரே இந்த கீ மாதிரி இருந்தால் நல்லது தான். ஆனால் உங்களுக்கு என்ன இதுனா கோல்டு காயின், டைமண்ட், இது 3 மோனலிசா பெயிண்டிங் 3 எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை. சரி வாங்க தேடும். ஆனால் அது 3மே நம்மளுக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். மோனலிசா பெயிண்டிங் வந்து அங்கே ஒரு மின்னுச்சில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதுக்கு மாதிரி மேலே அங்கே இருக்கும். அப்புறம் கோல்டு காயின் பார்த்திங்கன்னா ஒரு இதில் இருக்கும், கீழே அந்த இந்த ரூமில் இருக்கும். அது கீழே போனால் அதுக்கு வந்து ஸ்விட்ச் போர்ட் கீ தேவைப்படும். இல்லை, ஸ்விட்ச் போர்ட் கீ வந்து டைமண்டுக்கு தேவைப்படும், சாரி. அப்புறம் ஒரு ஹேண்ட்வீல் தேவைப்படும். அதில் வாட்டர் இருக்கும், அதெல்லாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு. இங்கே நம்மளுக்கு ரெவால்வர் பாட்டு கிடச்சிச்சு. எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி போட்டுருக்கோம். ஐயோ பாட்டி, எப்படா பாட்டி ஷோ வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே வந்து 1 நிமிஷம் கூட ஆகல, சாரி, அதுக்குள்ளே அடி வாங்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பெல் அடித்து திறக்கணும், அதெல்லாம் லேட் ஆகும். நம்மகிட்ட க்ரோபார் இருக்கிறதுனால ஈஸியாக திறந்துட்டு போயிடலாம். இதோ இங்கே தாங்க ஒரு ஹேண்ட்வீல் அங்கே சைடு போடணும். அங்கே போட்டுட்டு போனோன்னா ட்ரைன் ஆகி கோல்டு காயின் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த 3 பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 3 பொருள் தேவைப்படும். ஸ்க்ரூ ட்ரைவர், ஹேண்ட்வீல், அதுக்கப்புறமா என்ன சொன்னேன் மறந்துடுச்சு. ஹேண்ட்வீல்ஸ் கூட ஸ்விட்ச் போர்ட் கீ. கிராணி இது கூட பரவாயில்லைங்க. சீவர் எஸ்கேப்னா 3 பொருள் தான் தேவைப்படும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பொருள் இங்கேயும் தேவைப்படும். அது கண்டுபிடிக்க ஒரு 3 பொருள் வேணும். ஐயோ பாபு பக் 2 பேரும் பார்த்துட்டீங்க. ஓடுறோம். எப்படி தப்பிச்சிட்டோம். ஐயோ கிராணி போச்சுடா, மாட்டினேன்டா. ஐயோ பார்த்துட்டாங்க போல். ஓடுறா ஒளிடா. இங்கே கிராணி வரல, போச்சு, பார்த்துட்டாங்க. முடிஞ்சது சோழி. 3, 2, 1. ஐயோ போச்சுடா, கடவுளே போச்சுடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டே 3னா இல்லை, எங்கள் லைஃப் லைன் தான் மொத்தமாக. நம்ம ஈஸி மூட்லேயே இப்படி அடி வாங்குறோம்டா, வெக்கமாக இருக்குது. இல்லை எக்ஸ்ட்ரீம் மூட், ஹார்ட் மூட்னா ட்ரை பண்ணோன்னு வைங்க, கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியாது. சரி, இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? ஒன்றுமே இல்லை. சரி இப்படி போவோம், அப்படியே பொறுமையாக போவோம். இந்த பிளாங்க்ல ஏறி கீழே விழுந்துடும்னா இதுலேயே லைஃப் லைன் போயிடும். பொறுமையாக ஜம்ப்டா பாடி, இது வழியாக போயிடலாம். ஐயோ பக்கு பார்த்துட்டானா இல்லையா? பார்த்துட்டு தான் நினைக்கிறேன், தெரில. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து குதிப்போம். ஆனால் இதுலேருந்து குதிச்சோம், இங்கேருந்து சத்தம் கேட்டு வந்துடுவாங்களே. ஐயோ டக்குன்னு ஓப்பன் பண்ணுறா ஓடுறா மாப்பிள்ள போடு. நம்மளுக்கு ப்ளூ கீ கிடச்சிருக்கு. டாப் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம் நம்மளுக்கே தெரியாது. ஃப்ளூக்கில் வந்துருக்கோம். நீங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கு. இங்கே டர்ட்டி ஃபேப்ரிக் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும், அது போய் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு லைஃப் லைன் கூட ஒரு பேண்டேஜ் கிடைக்கும். ஐயோ பக்கு பார்த்துறான். பாபு எப்படா செத்து போனா? நம்ம காஃபியில் கூட ரேட் பாய்சன் கிடக்கலையே, எப்படி செத்து போனா? ஒருவேளை கிராணி ட்ராப்பில் மாட்டியிருப்போம் போல. போடு, டைனாமைட் கிடச்சிருச்சு. ஆனால் இது இப்போ யூஸ் பண்ண தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை 2 பேர் வந்துட்டாங்க, இப்போ யூஸ் பண்ணிடலாமா? இன்னொரு டைனாமைட் இங்கே இருக்குது, போடு. வாங்கடா வந்து சாகிறதுக்கே வராங்க பாரு. கிராணி என்னைய போட்டு தள்ளினீங்கள. ஐயோ கிராணி சாவல, போச்சுடா, கதை முடிஞ்சுது. போச்சு பொறுமையாக போச்சு. ஸோ என்னங்க, நான் கரெக்டாக கிராணி கிட்ட தாங்க பாம்பு போட்டேன். ஆனால் கிராணி எப்படி தான் சாமல் வந்தாங்களோ தெரியல. ஆனால் பக் க்ளோஸ் ஆகிட்ட முன்னாடி வந்தவன். சரி என்னமோ ஒன்று. இங்கே வந்துட்டோம். நம்ம இதை ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிடுவோம். ஆனால் இது ஓப்பன் பண்ண வெளியே போய் தான் ஓப்பன் பண்ணோம். போடு, இன்னொரு டைனாமைட் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து சத்தத்தை போட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வர வச்சு போட்டுருவோம். டைனாமைட் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்புறம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா கடைசியில் கிடைக்காம போயிடும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது பொருள் ஏதாவது இருக்குது. போடு கிராணி, எனக்குன்னே வருவீங்களாடா. டைனாமைட்டை போட்டாச்சு. 3 பேரும் வச்சு போடலான்னு நினச்சேன். ஆனால் கிராணி மட்டும் தனியாக வந்து சிக்கிட்டு எங்களை போய் தொல்லை பண்ணுவேன். பாபா
அவன் எப்படா பின்னாடி வந்தான்? அவன் மூஞ்ச பார்க்கவே இல்லையே. ஐயோ ட்ராப் மிஸ்ட்டு. சரி போவோம் வாங்க. கிராண்ட் பவர் தொத்திக்கிட்டே வராரு. இங்கே ஏதாவது இருக்கா பொருள்? இங்கே தான் பார்த்தாச்சு, எதுவும் இல்லை. கிச்சனில் போய் பார்ப்போம். இது கிச்சனில் சாரி. சரி இங்கே ஒளிஞ்சுப்போம். தாத்தா வர பார்த்துட்டாருன்னா போட்டு தள்ளிடுவார். போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம செத்து போனால இங்கே தான் டர்ட்டி ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதனால் இந்த லேசர் போயிடுச்சு. ப்ளூ கீ எடுப்போம் ஃபஸ்ட்டு, முக்கியமான பொருள். ஆனால் ப்ளூ கீ இது ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். இருந்தாலும் ஸ்க்ரூ ட்ரைவர் டபுள் யூஸ் ஆகும். ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து அந்த மோனலிசா பெயிண்டிங் எடுக்கிறதுக்கும் தேவைப்படும். சரி டைனாமிட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது குறுக்கு வந்தால் போட்டு தள்ளிட வேண்டியதுதான். ஓ தாத்தா எப்போ தாத்தா பார்த்தீங்க? ஐயோ எனக்குன்னே வராங்களா இது. சே நிறையா லைஃபு போயிடுச்சுங்க. இனிமேல் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கண்டிப்பாக எஸ்கேப் ஆன மாதிரி தான். நம்பிக்கையை தடவை விடாதீங்க. எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவோம். அது சும்மா சொல்கிறேன். சரி நம்ம போய் மறுபடியும் ஏதாவது பொருள் ஏதாவது தேடிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் டப்புன்னு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம போய் என்ன எல்லாத்தையும் தேடுவோம். ஐயோ அந்த பக்கு ஒருத்தன் சொல்லப்படுற. ஐயோ கிராணி ஓடுறா பாய். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. இல்லைனா ரோஸ்ட் ஆக்கியிருப்பாங்க. இந்த கிச்சனில் ஒழிஞ்சிக்க வேண்டியது தான். ஐயோ பார்த்துருவீங்களா? வந்துடுவீங்களா? பாம் டைனமிட் இருக்குது. ஆனால் இங்கே ஒழிஞ்சுப்போம். டைனமிட் யூஸ் பண்ண தேவையில்லை. போயிட்டேன்னு நினைக்கிறேன். இருப்பாங்களா? இல்லை வெயிட் பண்ணியே போவோம். அப்புறம் ஒரு சட்டுன்னு போய் அடி வாங்கிட்டானா ஆல்ரெடி 3/4 லைஃப்லையும் குறைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிடணும். கிராணி ஒன்றுனா இதை ஒளிய விட முடியல. போச்சு பக்கம் வந்துட்டான். பார்த்துட்டான் போல். போடுற முடிவு சொல்லி டைனமிட்டடு போச்சுடா. ஐயோ இவனை தாங்க நான் பார்த்தா பிடிக்கவே இல்லை. அந்த கிராணி நினைப்பா இந்த தடி மாதிரி ஒன்று வச்சு அடிப்பாங்க. பேஸ்பால் பேட்டு கிராணிக்கு தாத்தாவுக்கு வந்து தடி. ஆனால் வந்து அந்த பாபு கூட பரவாயில்ல, சுற்றில வச்சு மண்டையிலே போனான். இவன் தான் ஷாக் அடித்து கொல்லை பண்ணுவான். சரி இப்போ நம்மகிட்ட குரோபார் வரல இல்லை. பெல் அடித்து அந்த நெட்டை என் பக்கை கூப்பிட்டு அவன்கிட்ட வந்து சாவி எடுத்துருவோம். ஐயோ வந்துட்டானா வாடா டே டக்குன்னு வாடா. எவ்வளோ வேலை இருக்குது. ஆல்ரெடி நேரம் போயிட்டே இருக்குது. பார்த்துட்டு மக்கள்லாம் கடுப்பாகி இவனடா லூஸ் மாதிரி போட்டுட்ருக்கான்ட்டு வெளியே போயிட போகிறாங்க. வாடா டக்குன்னு. ஐயோ வந்துட்டான்ட. என்ன எக்ஸ்ட்ரீம் மூணு மாதிரி ஓடி வரான். இப்போ மட்டும் அந்த கைப்பற்ற அமுக்கணும். அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது. அதனால கீழே போட்டுருவோம். தெரியாமல் அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். இவன் போனதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணுவேன். போடா டேய். வெறுப்பேற்றுவோமா? கேபிள் அடிப்போம். திரும்பிப்போம். சரி வெறுப்பேற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் போயிடுவான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் திரும்பி இருப்போம். ஆனால் அவன் தெரியாமல் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிடுவேன். தெரியாமல் கைப்பட்டு. அதனால் லைஃப் வேறு போயிடும். பொறுமையாக போகும். இங்கே சாக்கில் சதக் நம்ம மிதிக்கும்போது சத்தம் கேட்குதுல்ல, அந்த சத்தம் கேட்டு எவனும் வரமாட்டேங்களா? டவுட்டாகவே இருக்குது. கிராணி ஒன்லி அப்படி தான். அந்த டைனேஜில் பார்த்தீங்கன்னா சதக் அப்படின்னு சத்தம் கேட்கும். அப்புறம் ஸ்பைடர் சீவர்லேயும் அந்த ஓப்பனிங்கில் கொஞ்சம் கேட்கும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு எவனும் வரமாட்டாங்க. நம்ம ஏதாவது பொருளை கீழே தூக்கி போட்டோம் தான் வருவாங்க. இந்த பொருள் தேவையில்லாமல் இருக்குது. ஏதாவது லேசரை பார்த்தா இதை தூக்கி போட்டுடலாம் தான் இருக்கேன். ஆனால் ஒரு லேசர் எதுவும் காணும். ஐயோ பாபு ஓடுறா. நீ வந்து அந்த கேடிஎஃப் சுற்றில வச்சுருக்கான். வரட்டும் பொறுமையாக வரும். அப்படியே ஒன்று டிமிக்கி கொடுத்து நான் மறுபடியும் மேலே போயிடுவேன். ஐயோ பக்கு போச்சு. நான் முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான் எங்களை முடிச்சு விட்டீங்க போங்க. கரண்ட்டு ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாங்களே. இன்னும் ஒரே ஒரு கொஞ்சம் தான் லைஃப் லைன் இருக்குது. மறுபடியும் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். சரி இது எலக்ட்ரிக் லாக் போட்டிருக்கு. இதுக்கு போய் நம்ம எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணோம். சரி வாங்க. ஐயோ இதெல்லாம் ரேக்கேஜ் எதுவும் இல்லை. இனிமேல் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. குதிச்சிடலாம். கைப்புள்ள நல்ல வேலை. ஜஸ்ட் என்ன புரியல சுத்தமாக. ஜம்பு பட்டன் தான் அமுக்குனேன். அங்கே போய் குதிக்காமல் எப்படி இது கீழே வந்துச்சு? இந்த கேமுக்கு ரன் பண்ணுற சதி. குதி என்னோட மேலே போக முடியல. தெரியல. சரி வாங்க நம்ம எப்படியே கீழே போயிடுவோம். படிக்கட்டு வழியாகவே ஏதாவது பார்த்துட போகிறாங்க பொறுமையாக. இங்கே பாருங்கள் பாபு பக்கு கல். அவங்க மூஞ்சை போட்டு கல் போட்டிருக்காங்க.
சரி மறுபடியும் ஒரே இடத்து வர மாதிரி இருக்கு. சரிங்க ஒளிஞ்சுப்போம். யாரோ பார்த்த சத்தம் கேட்டுதானா? யாரையும் நான் பார்க்கல. எவனாவது பார்த்து போட்டு தள்ளலான்னு போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் கேமே வேஸ்ட்டாக போயிடும். இன்னும் நம்மகிட்ட ஒரே டேக்கிட்டு தான் இருக்குது. எப்பட்றா அது? நான் குதிஞ்சேன்னா அப்படியே இருட்டாயிடுதுங்க. சரி வாங்க, எவனும் ஒன்றா தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த டைனாமெட் எடுத்துப்போம். எவனாவது வந்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது நமக்கு அதே சொல்லி. இந்த காயின் எடுக்கிறது தான் ஃபில்டு வித் வாட்டர். இந்த ஹேண்ட்வில்லை கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டர் ட்ரைன் ஆகி போயிடும். அதுக்கு நம்ம ஹேண்ட்வில் தேவைப்படும். அதெல்லாம் கடைசி ரொம்ப பொக்கிஷமான பொருளுங்க. எப்போயாவது தான் கிடைக்கும். இது வரைக்கும் என்கிட்ட ஒரே ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு. நான் அது வரைக்கும் ட்வின்ஸ் எவ்வளோ தடவை விளாண்டுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த பக்கு வந்துட்டான். சரி வாங்க நம்மளே போவோம். ஒருத்தனை மட்டும் குண்டை வேஸ்ட் பண்ணோன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு பாம்பு வேறு கிடைக்கல. இன்னும் அந்த பூச்சியை கொள்றதுக்கு வேறு ஒரு பாம்பு எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ மாட்டிருக்கல, அந்த பூச்சி கீழே இருக்கும். ஐயோ கிராணி போச்சு பாபு போடே இடே சுற்றி வளைச்சிட்டாங்க. ஐயோ பல்செட்டு கிராண்ட்பா, பல்செட் போட்டிருக்க கிராண்ட்பா. ஐயோ பாபு சி வாயில் வேறு நுழைய மாட்டேங்குது பாபு. ஐயோ இப்போ நான் ஸ்பைடரை கொள்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு தெரியலையே. இங்கே ஒரு டைனாமிட் இருக்குங்க. ஆனால் வந்து பாபு வேறு தோற்றிட்டு வரான். அப்போ அவனை போட்டு தள்ளுறதுன்னு டைனாமிட் யூஸ் ஆகும். பக்கு என்னடா போடுறதுக்குள்ளே நீ போட்டு தள்ளிட்டான். ஐயோ ஷாக் வைக்கிறதுலே சோழி உண்மையானுமே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. சரி எப்படியோ கேம் முடிஞ்சிருச்சு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இது என்னங்க, இதுதான் அந்த சீவர் இடம் போல். அங்கே ஒரு பாம்பு போடணும். ஆனால் அந்த பாம்பு எல்லா பாம்பையும் இவங்க மேலேயே வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு பூச்சியை கட்டுறேன். லியோ முடிஞ்சுது சோழி.